My name is C. Sivaraman, HOD of Civil Department, Christian Polytechnic College. Last class நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் வேல்யூஷன் சப்ஜெக்ட். அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை ஜஸ்ட் ஓவராலாக பார்த்துட்டோம். இப்போ வந்து பர்டிகுலராக வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த எஸ்டிமேஷன் அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பிளிந்த் ஏரியா மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதான் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா calculate the approximate cost of the building shown in figure வந்துட்டு லைன் பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைன் பிளானில் என்னென்ன ஏரியாவுக்கு என்னென்ன டைமென்ஷன் சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியாச்சு. தென் த காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா பிளிந்த் ஏரியாவுக்கு மேபி அஸ்யூம்ட் as 14,000. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 14,000 ஃபார் ஆல் சிவில் ஒர்க்ஸ். கிவன் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா as per problem plinth area method to calculate approximate cost of the building. approximate cost தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. calculation of the plinth area கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து length of AB கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா clear dimension of rooms plus 3 wall thickness. அதாவது என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா இந்த லைன் பிளான்ல இருக்கக்கூடிய கிளியர் டைமென்ஷன்ஸ் எடுத்து பிளஸ் வந்து வால் திக்னஸையும் அதோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு இதையுமே தனித்தனியாக எடுக்கணும். ஏபியோட லென்த் பார்க்கும்போது வெராண்டாக்கு வந்துட்டு இந்த போர்ஷனுக்கு வந்து 3.6, தென் பெட்ரூமோட போர்ஷன் வந்து 3 மீட்டர். அதான் நம்ம இங்கே எழுதிக்கோம் 3.6 + 3 மீட்டர். தென் வந்து 3 வால்ஸ் இருக்கு 1 2 3. இந்த 3 வால் இருக்கு. வாலோட திக்னஸ் 200 mm. அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 0.2 கன்வெர்ட் ஆகுது. 3 × 0.2 டோட்டலாக இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா 7.2 மீட்டர் நம்ம கிடைக்கும். தென் அதே போல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரெத் ஆஃப் பிசி, இந்த பிசியோட இந்த போர்ஷனுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பிரெத் கண்டுபிடிக்க போறோம். இந்த பெட்ரூமோட another டைமென்ஷன் வந்து 4.2 இந்த டைமென்ஷன் பிளஸ் 2.5 கிச்சனுக்கு டைமென்ஷன் 2.5. தென் 3 வால்ஸ் 1 2 3. 3 வால்ஸ்க்கு வந்துட்டு வால் திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200 mm, that is 0.2. 4.2 plus 2.5 plus 3 × 0.2 நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 7.3 மீட்டர்ஸ். பிளிந்த் ஏரியா இந்த ரெண்டு வேல்யூல லென்த் ஆஃப் ஏபி அண்ட் பிரெத் ஆஃப் பிசி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதா நமக்கு என்ன அப்படின்னா பிளிந்த் ஏரியா 7.2 × 7.3 is equal to 52.56 மீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து பிளிந்த் ஏரியா கிடைக்குது. அடுத்து வந்துட்டு அப்ராக்சிமேட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளிந்த் ஏரியாவோட வேல்யூ வந்து 52.56 மீட்டர் ஸ்கொயர். காஸ்ட் ஆஃப் த பில்டிங் rupees 14,000. அப்ராக்சிமேட்டா வந்துட்டு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு பிளிந்த் ஏரியா காஸ்ட் பார்த்தோம்னா 14,000 சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக 52.56க்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 7,35,840 rupees ஆகுது. தென் அது இல்லாமல் இப்போ இதுதான் வந்து பிளிந்த் ஏரியாவில் கால்குலேட் பண்ண வேல்யூ. அது இல்லாமல் வந்துட்டு சம் மிஸ்செலேனியஸ் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியது. என்னென்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் வந்து 10%, சானிடரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வாட்டர் சப்ளை 8%, மிஸ்செலேனியஸ் 5%. அதோட காஸ்ட் பார்க்கும்போது இந்த அமௌண்ட்ல இருந்து, அதாவது பிளிந்த் ஏரியாவோட நமக்கு வந்து அஷ்யூம் பண்ண அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி நம்ம கிடைக்கிற அமௌண்ட்ல இருந்து 10% என்னன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனுக்கும், 8% வந்து சானிடரியும், 5% மிஸ்செலேனியஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். இதில் வந்து 10% இந்த அமௌண்ட் 73,584. தென் வந்து 8% அண்ட் 5% டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 9,05,083 rupees நமக்கு கிடைக்குது. டோட்டலாக இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லைன் பிளானுக்கு உண்டான அப்ராக்சிமேட் காஸ்ட் வேல்யூ 9,05,083 rupees. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு அடுத்த மெத்தடை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.